சார் சாதியமா சொண்டல் இருக்குதா தலை சோறாட லாஸ்டானா அது ரெண்டாவது ரவுண்டு அந்த ஒரு ரவுண்டு போடுவா காசரவங்களுக்கு அந்த எனர்ஜி போக விட்டாம பேசி வச்சுக்கிட்டே இருந்தோம் மாதா பிதா செய்தது சாப்பாடு தேவையா அப்புறம் சரி போய் வா போய் சாப்பிட்டு ஒன்னே ஒண்ணுதான் அது முகம் கவுரு போட்டு கட்டுவாங்க கொட்டாவில கவுரு போட்டு இதுவும் நல்லதுதான் மாதா பிதா செய்தது மக்களை சார் ஒரு மனிதன் வாழ்வில உயர்ந்தான் அவனை பற்றி ஊரார் சொல்லுவான் அது சொல்ல மாட்டாங்க பிறந்த நேரம் நல்லதான் இருந்தான் வாப்பா வாப்பா ஒரு மணி நேரம் ஆட்ட காசு அப்புறம் எல்லாம் தூக்கி கூட எழுதி போடும் கதை கேட்கற மட்டும் இருப்பா அப்படி என் பிறப்பு ஒரு அதிசயமான அப்படின்னா உலக மக்கள் தாயினுடைய குஸ்தியிலே குஸ்திதான் வயிறு தாயின் கருவிலே எத்தனை மாசம் இருப்பாங்கப்பா 10 மாதம் எல்லாம் தான் உன்னை பார்த்தா சந்தேகம் இருக்கு ஐயோ நான் 8 மாசத்துலயே பிறந்து வந்துட்டேங்க 8 மாசம் ஏண்டா 8 மாசம்னா எப்படிறாது எங்க அம்மா சொல்லிட்டு ஏன் பையா ஐயா வயித்து உள்ளே எவ்வளவு நாள் இருப்பே எவாடா கலகாப்புடுங்க ஆள் இல்ல வந்து புடிங்கி போட்டு போடாச்சு பாரு முதுகுன்னு புடிங்கின்னு வெளியே வந்து நான் கலகா செடி மோத்தி 8 மாசத்துல வந்து என்னமா புடிங்கிருப்ப தெரியுமா புடுங்குன்னு தெரியுமா சரி அச்சோ புறங்கா சூரியன் தெரிஞ்சு போச்சு நீ ஏய் நான் தாயின் வாசினே 8 ஆண்டு காலம் இருந்தே தெரியுமா 8 ஆண்டு காலம் எத்தனை வருஷம் ஒன்னா ரெண்டா என் பிறப்பின் அதிசயங்கள் பலவாறாக தென்படும் அதை விளக்கமென உரைக்கிறேன் தெளிவனக்கே
மாறளந்தவனே போற்றி ஆண்டவன் தூதா போற்றி தெளிவான உரைக்கிறேன், தெளிவா கேளு. உண்மையா சொல்லுகிறேன். உனக்கு அச்சினா தெரியுமா? தெரியுமா? என்னன்னா இந்த எரிகோலை கிளிகோலம் பக்கத்துல அந்த அச்சி தானே. இந்த எரிகோலை கிளிகோலம் நானு பெருநகர் பக்கத்துலன்னு சொல்லு. அதான் அந்த அச்சி கிடையாது. அச்சி என்றால் திருப்பார் கடல். திருப்பார் கடல் அது தெரியுமா? தெரியுமா? காவிரி பக்கத்துல காவேரி பாகம் பக்கத்துல திருப்பார் கடல். கீதா அழகான தமிழ் ஐயா இருக்குதுங்க இருக்கின்றது. அது கிடையாது. ஏன் அச்சி என்றால் திருப்பார் கடல். திருப்பார் கடல் வைகுண்டம் சொல்லுவா. வைகுண்டம் அங்கே நமோ நாராயண மூர்த்தியானவர் ஆதிசேஷன் மீதிலே பள்ளி கொள்ளுகின்ற காலம். பள்ளி கொண்டு இருக்கின்ற காலம். அதே காட்சி பூலோக சொர்க்கம் ஒரு இடம் இருக்குது. பூலோக சொர்க்கம் அதுதான் திருவரங்கம். திருவரங்கம் ஸ்ரீரங்கம் சொல்லுவா. ஸ்ரீரங்கம் வைகுண்ட காட்சி அங்கே. இரண்டாவது நீ சொன்ன பார் திருப்பார் கடல் அங்கே. அடுத்தது கர்நாடகாவில் இருக்குது ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒரு இடம் இருக்குது. ஸ்ரீரங்கப்பட்டினம் காவேரி மேல இருக்கு. அந்த காட்சி அங்கே. பகவானவர் ஆதிசேஷன் மீதிலே பள்ளி கொள்ளுகின்ற காலம். பள்ளி கொண்டிருக்கின்ற காலம். மூலம் மெய்ப்பொருளுமாகிய மூலமாயிட சனிய மூலம் மெய். மெய்னா ஒன்னு அர்த்தம். முளைத்ததொரு பெரிய மாயன் பள்ளி கொள்ளுகின்ற காலம். சாலவே விளங்கும் நாபி. நாபினா தொந்தி கமலம் என்று உரைப்பார். தொந்தினா வயது, கமலம்னா அழகு. அந்த தொந்தியிலே கமலத்திலே ஒரு தாமரை புஷ்பத்தை கொடியோடு படைத்தார். நல்ல ஓவியர் வரைஞ்சார்னா இந்த தொப்புல இருந்து கொடியோடு மலர் வருமா. அந்த தாமரை மலர் 7 இதழ்கள் உடையதாக இருந்தன. 7 இதழ்களுக்கு 7 முனிவரை படைத்தார். அந்த 7 முனிவர் யார்? மகரிஷி, ஆங்கிரசன், அத்திரு, கிருது, ஜலபதி, ஜபதக்கினி, தூர்வாசன். அந்த 7 இதழ்ல மேல உட்காரானா 7 முனிவர்கள். யார் யாரு சொல்லு பாக்கலாம். என்ன இறனேன்னு ஒத்துக்கல, வேஷம் தான் ஒத்துக்கிறான். ரொம்ப பேர் முயற்சி பண்றான் இந்த வேஷம் ஆட முடியல. என்ன பண்றது? அந்த குடும்பம் யாரு கிடைக்குதோ அவளுக்கு தான் கிடைக்கும். எப்பேற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது உனக்காக நான் அந்த வேஷம் ஆடு. எப்போ இறங்கிய செத்துட்ட பிறகு வேஷம் கட்டின்னு வந்து படுத்துக்கோ. அப்பதான் ஏன்டா பாடல ஆடல பேசணும்னு கேட்க மாட்டாங்க. நீ பாடாத. இப்படியோ 7 முனிவர் படைத்தார். மதிபத்திலே பிரம்மாவை படைத்தார். வேதங்களை கொடுத்தார். 4 வேதம். அது என்ன? அந்த குழந்தைகளுக்கே தெரியும். எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தான். மொத்தமே சொல்லுமே. வேதம் 4 வேதம் தெரியுமாடா? நீனா உதட்ட பிடிக்குன்னா
எத்தனை போதுக்கு பாரு. இல்ல அவங்கள ஆங்கிலத்துல படிக்க வச்சிடுறான். வந்துட்டீங்களா? வேதம் நாள். வேதம் 4. அது என்னென்ன? திசை நாள். திசை 4. பிரம்மா நாள். பிரம்மா 4. ஜாதிகள் நாள். ஜாதி 4. 4 நாளா பிரிச்சுக்கிறான். வேதங்கள் 4 ரிக்கேசூர் சாம மதமனம். ஆமா ஏசூரி புத்த. அடியாரா. வேதங்களை கொடுத்து பிரம்மா உலகத்திலே ஈயர்ம முதல் 84 லட்சம் ஜீவபேதங்கள் உள்ளன. ஜீவபேதங்கள் உள்ளன. இவைகளை படைக்கும் தொழிலை செய்து வா. படைக்கும் தொழிலை செய்து வா என்று பிரம்மதேவனிடத்திலே நாராயணன் உத்தரவிட்டார். அன்று முதல் படைக்கும் தொழிலை அழகா செய்யலாம். ஏன் உன்னை படிச்சதே பிரம்மதேவன் தான்டா. உன்ன என்ன படிச்சது பிரம்மதேவன் தான். என் அப்பா வெங்காயமாக அரிமான கேள்விவா. என்ன படிச்சவ பிரம்மன்னா எங்க அப்பா என்ன பண்ணிருந்தா. அருள் வந்து பிரம்மா, வேலை வந்து உங்க அப்பந்து. புரியுதா? அப்ப எங்க அம்மா அது எதுவும் கிடையாது. இப்படியோ படைக்கிறார் பிரம்மா. பிரம்மா அழகான ஜனனம் மரணம். ஆமா ஜனனம் பார்த்தார் பிரம்மதேவன். பிரம்மதேவன் கணக்கு பின்பா இந்த வேலையை செய்ய ஒரு பிள்ளையை என்று கருதி முதல் ஒரு பிள்ளையை சிருஷ்டிப்பு செய்தார். படைத்தார். ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்தா முதல் வாயை திறந்து பேசுவார். அம்மானு எந்த குழந்தை முதல் வார்த்தை சொல்லுதோ அது அடக்கமா இருக்கும். அம்மா பேச்சு கேட்கும். எல்லாம் பணிவா இருக்கும். ஒரு சில குழந்தைங்க அப்பான்னும் அது கொஞ்சம் ஆத்தனை பிரச்சனையா இருக்கும். அது ஒண்ணு மருந்து வச்சுக்க ஊங்கோட்டம் அதான் வேணும். ஆனா ஒரு சில குழந்தை அம்மானு சொல்லாது, அப்பான்னு சொல்லாது, தாத்தான்னு கூப்பிடுவோம். தாத்தான்னு கூப்பிடுதுங்க பாரு. கட்சி வரல தாத்தான்னு கடன் வாங்கிட்டே கடன் நீ தா திருப்பி நான் தரமாட்டேன் தா அப்படி தாத்தான்னு சொல்லக்கூடாது. ஆனா பிரம்மா படிச்சாருப்பா அந்த குழந்தை அப்பா பேர் சொல்லியா அம்மா பேர் சொல்லியா தாத்தா பேர சொல்லிக்கிட்டு வந்தான். அவன் யார்? நாராயணா. அவன் தான் நாரதன். கழகப்பிரிய வந்தான். நாரதன் கழகம் நன்மையிலே முடியும். ஏன்னா நாரதன்னா வந்தாண்டாப்பா. இப்ப கூட ஊர்ல ஒருத்தர் திருநாவையே கழகம் பண்ணி கட்டு 4 திருநா பண்ண வைப்பான். அவன் வந்தாரு வச்சு கூட்டத்துக்கு வந்துட்டாருப்பா நாரதரு. கோட்டம் வாங்கி அந்த மாதிரி ஏன் நாரதன் கழகம் நன்மையில் முடியும். நார் என்றால் நல்லது, அதர் என்றால் செய்வது. நல்லது செய்வதே நார் அதர்னு பொருள். ஆமா அந்த காலத்துல உலகத்துக்கே ஒரே நாரதன் தான். இப்ப தெரியுமா ஊருக்கு நாரதங்காரான், தெருக்கு நாரதங்காரான், வீட்டுக்கு வீடு நாரதங்காரான். ஏன் எங்க கம்பெனிலேயே 3 நாரதனை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறோம். அந்த 3 பேர்ல தலைவரியா இவர் தான். ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி ஆமான்னு போட்டே தப்பிச்சுக்கிறான் பாரு. தப்பு பண்றவனா நல்ல மாதிரியே பேசுவான். நாரதர் வந்தார். நாரதர் அந்த நாரதர் கழகம் நல்லது. ஆமா ஊர்ல இருக்கிறவன் நாரதன் கெட்டது. இது காரணம் என்ன? டாக்டர் கத்தி எடுப்பார். ஆமா ஒரு ரவுடி பையன் கத்தி எடுப்பார். டாக்டர் கத்தி எடுத்தா ஒரு உயிரை காப்பாற்றுவாங்க. ரவுடி பையன் கத்தி எடுத்தா உயிர் போயிடும். பத்த போறான்னு அர்த்தம். அதான் ரவுடி கத்தி எடுக்கிற மாதிரி நம்ம நாரதன், டாக்டர் கத்தி எடுக்கிற மாதிரி அந்த நாரதன். இவர் வந்தார் சுரவரவாசி. இவனால் பலம் கிடையாது என்று கருதி டாக்டர் பிரம்மா வலது பாதம் கட்ட விரல் கட்ட விரல் ஒரு குழந்தை படைக்கிறார். கட்ட வரல கடவுள் யாராவது அவங்க சம்சாரத்தோட குழந்தை பிறந்தது
அப்படின்னு சரி இதுமே கிடையாது. கை நீட்டினா ஒண்ணு, ஆமா தொப்புள்ள ஒண்ணு, ஆமா விரலிலும் ஒண்ணு, மொச்சு பார்த்தா கண்ணுல ஒண்ணு, கண்ணுல ஒண்ணு, ஜடி புடிங்க போட அதுல ஒண்ணு. அதுல ஒண்ணு. இப்படியாதான் பிள்ளைங்க பத்துக்கிறான் எல்லா கடவுளுமே. கஷ்டப்பட்டு யாரும் பெற்றுக்கல. கட்டவர்களே ஒரு பிள்ளை பத்தார். ஒரு கட்ட விரையிலாம் ஒரு பிள்ளை. அவன் பேர் என்ன? என்ன? தக்கன். அவர் பேர் தக்கன். தக்கன் அப்படின்னு பிள்ளை பத்தார். அந்த தக்கனானவன் பிறந்த உடனே அப்பா அப்பா ஏன் என்னை படைத்தார்? ஏன் என்னை படைத்தார்? பிரம்மா சொல்றார், என்ன? தக்கா தக்கா என் வேலையை செய்ய செய்ய படிச்சிட்டியா? அந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருக்கு. என்னது? உன்னால முடியலையா? அந்த வேலையை என்னன்னு கூட்டு போப்பா. போனா பதவி ஆசை யாரையா விட்டுச்சு? யாரையும் விடாது. வேண்டாமா நான் கொஞ்ச நாள் போட்டனா தக்கனானவன் தந்தை ஆகிய பிரம்மனை எதிர்த்தான். எதிர்த்தான். தனியே போயிட்டான். தனியா போயிட்டான். உம்மோட வாழ மாட்டான். தங்கமாபுரி என்று சொல்லக்கூடிய நாட்டை ஏற்பாடு செய்தான். தங்கமாபுரி. தக்கனானவன் பிரம்மாவை கொல்ல முடிவு செய்தான். பிரம்மாவை கொல்ல முடிவு செய்தார். அப்ப எனக்கு வேணா நம்ம ஆட்சி வரல. அவன் செத்து போனா யாருக்கு? என்று கேள்வி ஆரம்பித்தான். கேள்வியே தசம்னா 10. தசம் 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 தசமாக தசம் தசம் தசமாக லட்சம் பிள்ளையை தக்கன் உற்பத்தம் செய்தார். லட்சம் பிள்ளையை உற்பத்தம் செய்தார். லட்சம் குழந்தைங்க வெளியே வருது. சும்மா இருக்குமா? ஒரு 20-30 வீடுங்க நீங்களும் சமாளிக்க முடியல. நம்மால லட்சம் குழந்தைங்க சமாளிக்க முடியுமா? அப்பா ஏபர்ச்சிங்க பிள்ளைகளே சத்திய உலகம் செல்லுங்கள். சத்திய உலகம் செல்லுங்கள். பிரம்மாவை கொன்றுவார். கொன்றுவார். ஏன்னா தாத்தாவை சாவச்சுன்னா தாத்தாவை ஏன் சாவடி சொல்லு குழந்தைங்க கேளுங்க. ஆமா பிரம்மாவை கொன்றுவான். சாவடிதான் லட்சம் பிள்ளைய வருஷம் வருதுங்க. குழந்தைங்க வருது. அந்த வழியில இந்த புண்ணியமா எதிர் வந்தான் நாரணன். குழந்தைங்க நீங்க யாருப்பா? தக்கன் பிள்ளைகள். தக்கன் பிள்ளைகள். எங்கே போகிறீர்? சத்தியலோகம். ஏன் போகிறீர்? பிரம்மாவை கொல்ல. நாரணன் சொல்றான். என்னங்க பிள்ளைகளே? பிள்ளைகளா? உங்க பெரிய பாடா நானே. நானே. ஒப்பனுக்கு மூர்த்தவன். மூர்த்தவன். பிரம்மா எனக்கும் பகையாளி. இந்த மலையை சுத்தி போனா நேரம். நேரமாகும். இந்த கொகை வழியா உள்ள போங்கடா அண்ணா. இந்த தொண்டி வழியா பூந்து போங்க. ஏய். தமாஸ் பண்ணு. முக்கியமான வாசனை பேசும்போது பண்ணாத. சரிங்க. வாசனை செத்து போயிடும். சரிங்க. புரியுதா? அந்த பிள்ளைக்கு வர வையா கொஞ்சம் அது உள்ள மனுஷன் போவானா? நான் குறு கேள்வி கேட்டா நீ என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ண போறேன்? குகை வழியா போகடான் பார். அவன் காட்டிய குகை அக்னி குகை. நெருப்பு கடவுளே போனாலும் சாம்பல் அண்ணாண்ட வரும். லட்சம் வாங்கி நம்பி போசி பெரியப்பா சொல்றாரு. மொத்த சாம்பலா வந்து வெளியே சாம்பலா போசி பார்த்தா தக்கன். ஓ நாரதா கடகம் செய்து லட்சம் வாங்கி கொண்டுட்டேன். ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல. லட்சம் வாங்கி கொண்டுட்டு லட்சம் மில்லியும் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் பண்ணலாம் தலை வெடிச்சு போண்டான்னு அவ கொடுத்தான் சாபம். உடனே பார்த்தா லட்சம் பிள்ளையால் பணம் கிடையாது. 51 பெண்ணை படைத்தார். 51 பெண்ணை படைச்சாம்பார். கேள்வி தானே அடைஞ்சு போச்சுப்பா. நல்லா இருந்தது லட்சம் ஆம்பளை பிள்ளை வந்தா வேள்வி அணையிலைங்க. 51 பெண் பிள்ளை வந்தது. வேள்வி அழிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லட்சம் ஆம்பளைங்களை 51 பொட்டச்சுங்க அடிக்கிடுவாங்கன்னு தெரியுது. லட்சம் ஆம்பளைங்களை 51 பொம்பளை அடிக்கிடுவாங்கன்னு தெரியுது. வேள்வி அழிஞ்சு போச்சுப்பா. அந்த பெண்ணை முதல் படைத்தவனே தக்கன். தக்கன் ஆகையால் அவனுக்கு தக்கன் தட்சன்ற பேர். தட்சன் பெண்ணை படைக்கவே தட்சக பிரம்மா என்ற ஒரு பேர். 51 பெண்ணை படிச்சாம்பா. எல்லா கடவுளும் அங்கதான் வந்து நிக்கிறான். தக்கன் பெண்ணை படிச்சாண்டா. இது வந்து பெண்களை பாக்கல வாடான மொத்த நிக்கிறான்.
கடவுளே பொண்ணேட்டி ஆசைப்பட்டுன்னு ஓடியாராண்டான்னா நம்ம ஏன் நிக்க கூடாது? நாம கொண்டியா வந்தா வந்து வரிசையா நிக்குதுங்க பெண் பிள்ளைங்க மொத்தம் வந்து நிக்குது. பேசாதீங்கப்பா, பேசாதீங்க. என்ன சமாரம் பூர்வத்திலும் 1 மணி நேரம் வசனம் பேசி ஆகணும். அப்படி நான் பேசுறேன்னா அந்த 1 மணி நேரம் நீங்க வந்து வெறுப்பு இல்லாம கதையை கேட்கணும். அப்படின்னா அது எந்த அளவு நான் அந்த நகைச்சுவை கலந்து பேசினா தான் நீங்க கேட்பீங்க. மொக்கை கடப்பட கொத்தமேனு கொத்தினா கையில பாப்பளம் போட்டு அந்த மாதிரி கதை கேளுங்க. இப்படியா 51 பெண் பிள்ளைகள் நிக்குது. கடவுள் வந்தா அப்படியே பார்த்தா பிடிச்சிருக்கும். சத்தவனை கேட்டு ஆனா முதல் மகன் பேர் தெரியுமா? அந்த ஈசன் கண்ணுற்றான் தக்கன் தலை சாய்த்தான். மூர்த்தியில ஒரு மூர்த்தி அண்டாடு அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம். ஆனா தக்கன் ஈசன் 5 பைசாவுக்கு மதிக்க மாட்டான். ஈசன் பறையன் பார்த்தான். அந்த ஈசன் நல்லவனா பைத்தியக்கார். கைலாய மலை இருக்குது, ஆனா சுடுகாட்டில் தான் போயிருப்பான். அந்த சாம்பலை மொத்தம் பூசிப்பான், பாம்புகளை வாரி போட்டுப்பான். கட்டிய துணி இல்லையா, புளித்தோலை வாரி போட்டு கட்டிப்பான். இந்த மாதிரி மாப்பிள்ளை தேவையா அப்படின்னு தக்கன் தலை சாய்த்தான். இவனுக்கு விருப்பம் இல்ல. தாட்சாயணி அந்த ஈஸ்வரன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டான். அந்த மாதிரி அவர் மேல ஒரு கண்ணு கை பற்றினான். ஆசி மரம் சொல்றேன் கேட்டுக்கோ. 51 பெண்ணு கணக்கு. ஈசனுக்கு ஒரு பெண், அக்னிக்கு ஒரு பெண், வாயுக்கு ஒரு பெண், யமனுக்கு 7 பெண், காசிவருக்கு 13 பெண், 23, சந்திரனுக்கு 27, 40, சந்திரனுக்கு 27, 40. இவர் கணக்கு மாஸ்டர் கேட்டு 23 ஒரு 27 40ன்னு சொன்னவன் இவன் தான். ஆனா போயிட்டு வந்து ரூபாவில கணக்குக்கிறான் பாரு. 50 பைசா விட்டு போனா கூட 500 ரூபாய் செலவு பண்ணிக்கணும் வரான். சரியா? எவ்வளவு ஆச்சுமா? 50. காலைல உம்பங்கம் கொடுத்துரு. என்னண்டவா 50 பேர் மீண்டும் சொல்லட்டுமா? 50 மணிக்கு 1 விட்டுரு. தாட்சாயனை கைப்பிடிச்சாம்பா ஆயிட்டு இதுக்கிட்டு போறான். காட்டிலே ஆண் யானை பெண் யானை சேர்ந்து இவன் தாட்சாயனை கை பிடிச்சின்னு அத்தை பாத்துங்கிறான். ஆண் யானையும் பெண் யானையும் மிருகம் எங்க வேணாலும் சேரும். பேசாதீங்கம்மா. மிருகம் எங்க வேணாலும் சேரும். ஆனா பாமர மக்கள் பார்க்கலாம். இவன் கடவுளா சத்த பார்க்கலாமா? அத்தை நின்னு முறைச்சு பாத்துக்கிறான் ஈசன். ஈசன் பாக்குறான். தாட்சாயணி அம்மாவுக்கு கூச்சம் வந்துருது. தலை சாத்திக்கிட்டு எங்க மிருகம் ஒன்னா சேர்ந்து அத்தை பாக்குறீங்க. மிருகங்கள் 2 ஒன்றாக சேர்கின்றது, அதை பாக்குறீங்களே. நீ கடவுளாச்சு சின்ன புத்திக்குது அப்படின்னு அம்மா கேக்குறான். இப்ப கூட ஊர்ல ஒரு புண்ணியமா ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்து போவான். அப்பா அம்மா கையில வீட்டுல இருப்பான். சாப்பாடு வண்டியில எடுத்து போவான். பஸ் ஸ்டாண்டுக்கா நாய்ங்க ஒன்னோட ஒண்ணு நின்று நடக்க மாட்டேங்குது. இவர் வண்டி நிறுத்திட்டு பொறுப்பா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இவன் எதுக்கு போறான், எந்த வேலைக்கு போறான், எந்த வேலைக்கு பாக்குறான், இது காரணம் என்ன? கடவுளையே அந்த மாதிரி முறைச்சு பார்த்துவேன். அப்பா அம்மா சொல்லுது, ஏங்க பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி குழந்தை நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? சிவன் கரத்தை காண்பித்தால் பெண் யானை கர்ப்பமானது. பெண் யானை வச்சு அப்பே ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்து வருது. முகம் யானை முகம், உடம்பு மனுஷன் உடம்பு, குழந்தை ஒரு கையில பிடிச்சுக்கிது. கைலாயம் போயிட்டா
திருமணம் பண்ணணும். ஆமா. சிவன் சக்தி திருமணம். சரி. அங்க தலைமையார் தலைமையார் பகவானாகிய நாராயணன். நாராயணர் தலைமை வருகிறார். சிவன் சக்தி திருமணம் அலைக்கடலான ஜனமொத்த சேர்ந்து தேவர்லாம் முனிவர்லாம் வந்திருக்கா பரமேஸ்வரன் கல்யாணத்துக்கு. ஆமா. அங்க மணவரையாண்டு இந்த ஏழு குழந்தை போறது பாரு. அந்த சொம்மா இல்லையா இந்த பூதம் ஒண்ணியா அதாங்க பூதமா பிறந்தது. என்ன மூஞ்சி யானை முகம் உடலோ மனித உடல அது சொம்மா ரொம்ப இது பண்ணாத பலான்னு கொடுத்துருவோம் சாத்திடுவேன். இது அங்க விளையாடுங்க தான். ஏன்னா மிருகத்துக்கு போடுறது இல்ல மணவரையாண்டு ஓடுது ஓடியாது ஓடுது ஓடியாது. இதை பார்த்தார் நாராயணன். நாராயணர் ஓய் மாப்பிள்ளை ஓய் மச்சான் சிவபெருமான. அது சிவன் சொல்ற என்ன மாமா நாராயணா என்னையா ஆச்சரியமா இருக்குது, விசித்திரமா இருக்குது, முகம் யானை முகமா இருக்குது, கழுத்து கீழே மனுஷனா இருக்குது. இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார்? பிள்ளை யார் அப்படின்னு நாராயணன் கேக்குறார். அதுக்கு ஈசன் சொல்றார் இவர்தான் பிள்ளையார், இவர்தான் பிள்ளையார். நான் வணங்கும் தெய்வம்னு கையெடுத்து வணங்கினார் பரமேஸ்வரன். சிவன் வணங்கினார் பார். இது கொஞ்சம் இருமா பேடி போச்சு. நம்ம அப்பாவே கையெடுத்து போமாறாடா அப்படின்னு வேகமா போயிட்டு மனம் மேல உட்காந்துட்டான். நாராயணன் சொல்றார் டே பிள்ளையாரு ஏந்துடா, எழுந்துரு, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணா அப்படின்னு எழுந்திருக்க மாட்டேன் அடம் முடிக்கிறான். இப்ப கூட பெரியமாச்சால் சொல்லுவாங்க பேர் நான் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஏண்டா நைனா அப்பா அம்மா கல்யாணத்துக்கு பிள்ளைக்காரன் தலைமை வகத்தான் யாருன்னு தெரியுமான்னு குழந்தை கேட்பாங்க. அது எப்பேர் கொற்ற ஒரு அறிவுபூர்வமான கேள்வி தெரியுமா? பேர் தெரியுமா? கல்யாணம் ஆனாதான் குழந்தை பிறக்கும். அப்புறம் கல்யாணத்துக்கு முன்ன வருமா அப்படின்னா பிள்ளையார் தான் தலைமை வகிக்கிறாரு அப்பா அம்மா கல்யாணத்துக்கு. அப்போ எழுந்துறான்னு நாராயணன் சொல்றார். இது எந்திரிக்க மாட்டேன்னு தான் பிள்ளையார் என்ன சொல்றத மாமா எங்க அப்பாவே என்ன வணங்குறாருன்னா எங்க அப்பாவே என்ன வணங்குறாரு. உலகத்திற்கு முதல் கடவுள் யார்? நான் தான். எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணு, முதல்ல கல்யாணம் பண்ணு, அப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் நடத்திட்டு உட்காந்துக்கணும் அடம் பிடிக்குதான் அந்த குழந்தை. அவங்களுக்கு பண்ணு. என்னடா இது நல்லா ஆட பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போனா 9 8 சொத்து அதேதான் யானை மூஞ்சி போட்டுக்குது. யானையை பார்க்கறதா மனுஷால் பார்க்கறதா? எப்படிடா குழந்தை உனக்கு பண்ணி வேணும்னு கேக்குறாரு நாராயணன். இந்த பிள்ளையார் அப்படி திரும்பி எப்படிவா பண்ணி வேணும்னு கேட்டா இந்த பிள்ளையார் திரும்பி தாட்சாயணி பார்த்தாராம். ஈஸ்வரனுக்கு கை கால் நறுக்கு முடிச்சு கேட்பானோ என்னமோ அப்படின்னு ஒரு எண்ணம். எப்படி பண்ணா அம்மா நல்லா இருக்குது, அம்மா நல்லா இருக்கு, தாய போன தார போன பெண்ணு தேடுங்கட்டாரான். தாயை போல் தார வேண்டும் அப்படின்னு 50 பெண்ணு கணக்கு கொடுத்தனா 51வது பெண் வல்லவை. வல்லவை 51வது பெண் வல்லவை சென்றால் தாட்சாயணி. ஆமா தங்கச்சி இட்டுன்னு வந்தா விநாயகருக்கு திருமணம் செய்தார். அப்ப அம்மாவோட தங்கச்சி பிள்ளையாருக்கு என்ன முறை? சித்தி முறை. என்ன முறை? சித்தி. பிள்ளையாரையே சித்தாத்தால கட்டிக்கணும். நானே எங்க பெரியாத்தால வச்சுக்க கூடாது. ஆமா மனுஷாலு கெட்டு போறதுக்கு மனுஷாலு காரணம் இல்ல, கடவுள் தான் வழிகாட்டி விட்டான். சில பேர் சொல்லுவா பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகல தாய போல தாரம் கேட்டா தெருகோடியா போய் உட்கார யாரா வந்தா கட்டிக்கிறான்னு சொன்னாங்க. அரச மரத்தடியிலையோ ஆலமரத்தடியிலையோ குளத்துங்கடியோ தெருகோடியோ உட்காந்துன்னு அம்மாவோட பொண்ணு கேட்டு பாத்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது போய் கொண்டாட்டி தேடி போய் உட்காரலையா பிள்ளையார்? கொண்டாட்டி தொல்லை தாங்காம தான் ஓடிட்டானா? எதனால? பிள்ளையாருக்கு மொத்தம் 3 மனைவி 3 பொண்டாடி. அங்க பதில் அங்க வந்து இல்ல வல்லவை. வல்லவை யார் பொண்ணு? அந்த சித்தி புத்தி அது தெரியாம தான் நான் சொல்லி அதெல்லாம் சொல்ல தெரியவே தேவை. அதை விட்டு சித்தி புத்தின்றது வேற யாரும் கிடையாது, நாராயணனுடைய பெண்கள். ஆனந்த கண்ணீர் விட்டாராம். ஒரு கண்ணுல வந்து சித்தி ஆனவர் தோன்றினார், ஒரு கண்ணு தண்ணிலே புத்தி தோன்றினார். ஆக 3 மனைவியா விநாயகருக்கு. இது தெரியாம பிள்ளையாருக்கு கல்யாணமே
அந்த கதையை நிறுத்தி அடுத்த கதைக்கு வா. 13 பெண்களை மணந்தாரு. காசி வரைக்கும் 13 பெண்ணு கொடுத்தார். அந்த ஐயோ நான் சொல்லுங்க 13 பெண்களை காசியம்மன் கொடுத்தார். காசியம்மர் 13 பெண்களை அழைத்து வந்தார். சோழிதாபுரி பட்சினம் நாட்டை சாவித்தார். அழகாக வாழ்ந்து வருகிறார். 13 மனைவிகளில் முதல் மனைவி பேர் இளாவினி. என்ன சரி வலியமா சிறு வலியமா பாயில் நாயுடு அவரோட பாடம் கத்துக்கினாரு அப்பா. அந்த மாதிரி கத்துக்கணும். நாங்க சித்தஞ்சில மாரியத்தா மாணிக்க சித்தப்பா எல்லாரும் அங்கதான் ஒதுக்கி கத்து கொடுத்தாரு. அவரு ஐந்தாயிரம்னா பயங்கரமான விட்டுவான். ஆனா அவங்களாம் நம்ம கூட போறதுக்கு மாதிரி சித்தஞ்சி ஆளுங்களாம். சித்தஞ்சி மாணிக்க மாதிரி பிரகடான வேஷத்துக்கு இன்னொருத்தம் பிறந்தா கூட ஆவாது. அதே மாணிக்கம் கூட பிறந்தா கூட ஆவாது. தொண்டையில குயில் இருக்கும் முன்னி. ஆனா 5 நிமிஷம் வாசனை பேச மாட்டார். ஏன்னா ஒரு பலையில உண்டு. அப்படி அண்ணா கேட்டிருக்காரு. இந்த மாதிரி பாடினாரு. கலைவார் பாட்டு பாடுற வேற யார் பாட்டான் பார்த்து அந்த விளாசத்துல ராம் சமாஜார் பாட்டு கொடுத்துரு. அத்தை கூட பாருங்க கேளு. அத்தையும் பாருங்க கேளு. தெரிஞ்சு முனுக்கு ஒரு வை தெரியாதவனுக்கு 2 வை. முதல் மனைவி பேர் இளாவினி. பாடுறா நல்லா இருந்திருக்கும். இல்ல நான் இந்த பக்கமா பார்த்து பேசுறேன். 20 பேரு 1000 பேருக்கு இங்க உணவனுக்கு விதையிலிருந்து செடியா செடியிலிருந்து விதையா? எதுல இருந்து? அந்த விதை எங்க வந்தது? செடியிலிருந்து. அந்த செடி விதையிலிருந்து. விதை செடியிலிருந்து. செடியிலிருந்து விதை. இப்படியே போனா முடிவு எங்க? மரம் செடி கொடிகளுக்கு தாய் தந்தையர்கள் உண்டு. இளாவினி தாய், காசிபர் தந்தை. ஆமா, இளாவினியை சேர்ந்தார் காசிபர். சாவர கூட்டமெல்லாம் சுரபையை சேர்ந்தார். 2 குளம் உள்ள ஜீவன்கள் ஜனனம். விடுதையை சேர்ந்தார். விடுதையை சேர்ந்தார். விடுதை அந்த பெண்ணை சேர்ந்தார். மார்பால தவண்டு போதுப்பா. ஜீவன் ஜனனம். சத்ருவையை சேர்ந்தார். பறக்கும் பட்சிகள் ஜனனம். கபிலையை சேர்ந்தார். கந்தர்வர்கள் ஜனனம். நிலவன உலக பிரபஞ்சமே அங்கதான் தோங்குதான். உலக ஆரம்பமே ஜனனமே. 12வது மனைவி பேர் அதிதி. என்னது ஆவுதியா? அதிதி. அதிதியை சேர்ந்தார். தேவேந்திரன் பிறந்தார். 13வது மனைவி பேர் ஸ்ரீ திதி. என்னது சிதியா? நீ ஆவுதியா? டே ஸ்ரீ திதி. ஸ்ரீ திதி அவளை சேர்ந்தார். காசிபர் தவம் பண்ண போயிட்டார். எமை கழிச்சார். ஆமா, தேவேந்திரனானவன் பொன்னுலகத்தில் ராஜாவா இருக்கிறான். திதியானவன் கர்ப்பிணியா இருக்கிறான். குழந்தை கர்ப்பமா இருக்கு. சிற்றன்னை கருதரித்திருக்கிறார். அந்த குழந்தை பிறந்தால் உன் ஆட்சிக்கு அனர்த்தம் ஏற்படும். அதனால உங்க சித்தாத்தா முழுவாமுகிறா பாரு ஸ்ரீதிதி. அந்த கரு கலைச்சிடறான். இவன் பேச்சு அவன் கேட்டான். ஆமா, கர்ப்பிணி பெண்ணு மெல்லாந்தவன பறிச்சிருந்தா. வந்தால் இந்திரன் கதையால் அடித்தான். திதி வைத்து மலர்ச்சாம்பார் கருவானது கலைஞர்.
என்று ஆளரின் ஆசிரியானவன். ஆமா. கரும் கரைஞ்சு ரத்தமா போதும். ரத்தமா போகுது. பார்த்தாய். ஏய். ஸ்ரீதிதியானவன். ஏய். அட பாவி இந்திரா. ஏய். ஏய் என்னடா இடம் பத்தலையா உனக்கு? இப்படி வா. உன்னை காப்பாத்த வரவங்க சேர்த்து புடிச்சுக்கிட்டு அரோதனாது. பின்னாடி வா. ஏய். ஓ. பின்னாடி நில்லு. இப்படி வா. எனக்கு நேரா நில்லு. இந்திரா. ஏய். உன் சித்தன்னை நான் முழுவாம இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? ஆகானே. என் கருமை கிடைத்தாயே. ஏய். நீ ஒரு தேவனா? தேவனா. இந்திரா. இந்திரா. உன்னை கொல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பேன். பிள்ளையை பெற்றெடுப்பேன். சத்தியம் சொல்லிட்டு இது சத்தியம். கணவனார் தவம் பண்றார் கந்தமானும் தச்சருக்கம். ஏய். அங்க தேடி போறோம். ஆண்டான தேடி. சரி போடுடமா. அங்க காசு வர சகத்துல இருக்கிறான். இருக்கிறா. நமச்சிவாய நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய. சிவாயா சிவாயான்னு தவம் பண்றார். காசிவர் ஆமா. வீட்டுக்கார் தவம் பண்றாரு. ஏய். அவர் தவம் முடிச்சுட்டு வரது நம்ம அர்ஜுன். ஆமா. தவத்தை கலைத்தார். கலைத்தார். பார்த்தா சிது ஏண்டி இந்த மாதிரி பண்ணனா? ஏமாதி மாதிரி பண்ண. எனக்கு சரி எனக்கு குழந்தை பிறக்கணும். சரி அந்த குழந்தையை வச்சு தேவேந்திரனை பழி தீர்க்கணும். ஆமா. எனக்கு சரி. சரி. அதுனா பகல் நேரம். பகல் நேரம். சிதி பகலிலே சேர்ந்து கரு உற்று பிள்ளை பிறந்தா பிறந்தால் அது ஆவாத புள்ளியா தான் பிறக்கும். ஆமா. பிரச்சனைலாம் வரும். ஏய். பூமி இருட்டுட்டோம். ஆமா. இரவிலே சேர்ந்து கரு தரித்து நின்றால் என்றால் அது ஒழுங்கான பிள்ளை பிறகும்னா ஏய். நீ வச்சுட்டு ஒண்ணு வேலைக்கு ஆகல. இந்த அம்மா கேட்கல. ராசிக்கு அவருக்கு நேரம் ஆகும். ஏய். இவன் தன் கணவனை வழியை இழுத்தால் அலே இழுத்தார். இவரே புணர்ச்சி செய்தார். இவரே புணர்ச்சி செய்தார். ஆம்பியான ஏய். இவளே கூப்பிட்டு பண்ணிட்டான். ஆமா. அங்கங்க ஆம்பளைக்கு தான் அர்ஜென்ட் என்னோ பண்ணுவான். விலாசம் எடுப்பான். அதேதான். இது மாறி போச்சு பாவம். ஏய். பார்த்தா காசிபர் தவமான கை வச்சார். ஏய். அடி பாவி பகலிலே சேர்ந்ததால் ஏய். உன்னுடைய வயிற்றில் 2 கரு தங்கி இருக்கிறது. 2 கருக்கள் தங்கி 2 இருக்கிறது. குழந்தை பிறக்கம். ஏய். வளரும். வளரும். நாராயணன் கையால் 2 செத்துருவோம். 2மே சேர்த்து விடும். அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கஷ்டமா போச்சு. எடா வேதனையா போச்சு. ஏய். சுவாமி என் வேச்சு பிள்ளைக்கு ஏய். நாராயணனுக்கு என்ன பகை? என்ன பகை? ஏன் அவர் கையால சாவும்? அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொல்றார். ஏய். திதி சரி. வைகுண்டத்திலே ஜெய விஜயன்ற 2 துவாரகை பாடல்கள். ஜெயஸ் விஜயன் என்று சொல்லக்கூடிய 2 துவாரக பாடல்கள். என்னை தரிசிக்க தூர்வாசருடைய சீடர்கள் ஏய். சனகர் சனகாதியர் சனகாதியர் வருவார். காவலுக்கு 2 பேர் நாங்க நிக்கிறோம். எங்களை இன்னாடானே சட்டை பண்ண மாட்டோம். யாருக்கு கிடையாது. உள்ள சாமிக்குதா இல்லையான்னு கேட்டா இவனுக்கு ஒரு மரியாதை. ஏய். இவன் எங்கடா நின்றா நான் போனா அவனுக்கு அசிங்கம் தானே. ஆமா. கேட்காம போய் பகவான வணங்கலாம். நேரா போவோம். நேரா வணிட்டு நேரா வந்துருவோம். இது தோடு நடக்குது. ஏய். இவன் 2 பேர் பார்த்தா ஜெய விஜயனும். ஆமா. தம்பி அண்ணா ஜெய விஜயா. ஏய். இந்த முனிவர் வரா. வரியந்தார். என்னால கேட்கிறேன். ஏய். அதனால இந்திய தினத்திலே நாம் இவருக்கு வழிவிட வராது. வழிவிடவுடே. உள்ள பார்த்துக்கிறார நாராயணனும் சாமிதான். சாமிதான். அவர் காவல் இருக்கிறோமே ஏய். நாமும் சாமிதான். நம்மளும் சாமிதான். அந்த இருமாப்பு போச்சான் உள்ள. ஏய். ஆட 2 பேர் வந்தாங்க. வந்தவனே வழி மறக்கிறாங்க. வழி மறைக்கின்றார். வழி மறக்கிறாங்க. ஏய். இவனை கொண்டு வா. இப்ப நீ ஜெயம் விஜயன். இப்படி நில்லுடா. நான் தான் அந்த சுவாமியார். இப்படி வர்றாங்க. பார்த்து எதுவுமே சொல்ல. ஆனா பாவிகளே இவ்வளவு நாட்களாக தாராளமாக வழிக்கு விடக்கூடிய நீங்கள் வழி மடங்குறீங்களே உமக்கு இருமாப்பு வந்து விட்டது. வைகுண்டத்தில் இருக்க தகுதியற்றவர்கள் நீங்கள் இருவருமே நரப்பைகளாக போங்கள். போடான்னு சாபம் விட்டுட்டு அந்த 2 சுவாமியார அவன் போயிட்டான். சாபத்தை வாங்கினாம்பா. யோசித்துக்கணும் பாக்கலாம். இது நாராயணான்றதான் போகணும். ஆமா. வேற வழி கிடையாது. இருவரும் யோசித்தார். நாராயணா நாராயணன் பகவான் பார்த்துக்கிட்டு
ஒண்ணும் தெரியாத மாதிரியே எதுக்குடா ஆய்வுன்னு கேக்குறாங்க. மொத்தம் தெரியும் ஆனா தெரியாத மாதிரியே ஒரு சித்திக்கினே கேக்குறாரு. நாராயணா நிகழ்ச்சி இது. முனிவர்கள் சாபம் கொடுத்தார்கள். பேயா போடாண்டாங்களே. நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா கொடுத்த சாபம் கொடுத்தது அனுபவித்தாக வேண்டும். 7 பிறவியா 3 பிறவியா விளக்கம் என்ன? அவங்க கேக்குறாங்க. நாராயணன் சுலுவா முடிச்சார். என்னை விரும்பினால் 7 பிறவி, என்னை வெறுத்தால் 3. எதுப்பா சமாச்சாரம் இவனுக்கு புரியல. என் பக்தனாக இருந்தால் 7 பிறவி, எனக்கு விரோதியாக என் கையால் மாண்டால் 3. அப்படின்னா 7 பிறவி எம்மான ஆளாகுமோ 3 பிறவி போதும் என்று திருப்பார் கடல் ஓரமாக மணலிலே உருண்டு கிடந்த இது நரம்பேய்கள் உன் வயிற்றுல தங்கி இருக்குது அப்படின்னு காசிவர் தன் மனைவிக்கு உரைத்தார். அப்ப இந்த திவ்யம்மா கேக்குறாங்க, சுவாமி எனக்கு 2 வரம் கொடு. என்ன பிறந்தாதானே சீக்கிரம் வந்து செத்துருவான். எனக்கு 2 வரம் என்ன? நான் எப்ப நினைக்கிறனோ அப்பதான் 2 குழந்தையும் பிறக்கணும். நான் எப்ப நினைக்கிறேன் அப்பதான் எனக்கு குழந்தை பிறந்தாதானே சாவும். ஒண்ணு இருந்தா சாவுமா? எங்க குழந்தைக்கு வெறுப்பு எப்ப வந்தா அப்ப பெற்று எடுத்து செத்து போடணும். அதான் ஒரு வரம். இது வரையிலும் எனக்கு கர்ப்ப வேதனை எடுக்க கூடாது என்று சாபத்தை வரத்தை வாங்கியவர்கள் வந்தால் சிறியானவர் ஜாப வருடம் வருடத்திலே 500,000 வருடம் 500,000 வருடம் நம்ம முழுவாம இருக்கா இந்த வயிறு நம்ம மலர்ந்து பார்த்தாப்பா அண்டத்தை தொடும் அளவிற்கு வளர்ந்தனா அந்த வானத்தே தோத்து அந்த வயிறானது. இந்த குழந்தைங்க வயிற்றுள்ளவே சகல விதமான கலைகளை கற்று. ஆமா இதுங்க உள்ள பண்ற ஒரு அட்டகாசி இவளால முடியல. இதுக்கப்புறம் இதுங்க உள்ள வச்சிருக்க கூடாது. அமுச்சு விட்டுலாம் வெளியே என்று பிள்ளை பிறக்க வேண்டும் என்று நினைத்தோம். எப்படி புரட்டாசி மாதம் புதன்கிழமை வாரம் முன்பத்தி பின்பத்தி நடுப்பத்தி பூமி இருளடையும் வேளை பாதி சூரியன் ஆகாயம் பாதி சூரியன் பாதாளம். இந்த நேரத்துல குழந்தை போறவன்னு திதி நினைத்தார். கோடைகள் இடிபோல் 2 சிங்கங்கள் வெளிப்பட்டன. பூமி இருளை வேலை பிறக்கவே பேர் வைத்தா. அப்படி முதல்ல வரணும் நான் இரணியன், என் தம்பி இரண்யாக்கிறவன். அப்படி அண்ணாந்து பார்த்தா அந்த பூமி புஷ்ப சண்டு மாதிரி சிறுசா இருக்குது. ஒரு பூச்சண்டு போல. நான் கேக்குறோமா என்ன சிறிய உலகமா இருக்குது. இதை விட உன் வயிறு இருக்குது பாரு. உன் வயிறே பெற்றது தாராளமா இருந்தது. இந்த சின்ன உலகத்தை பார்க்க பெற்ற பூச்சண்டு மாதிரி உலகத்தை பார்த்து கூப்பிட்டேன். அப்படி எங்க இருந்து அங்க நாங்க உள்ள போறோம். மேல 7 உலகம் கீழே 7 உலகம். மேல 7 இருக்குது கீழே 7 இருக்குது என்று சொன்னார்கள். எழுச்சி பொன்னுலக துறைக்கு புறப்படுகிறேன். பொன்னுலகம் போனேன். இந்திரா அப்படி நம்பார் எங்க பெரிய மாப்பிள்ளை தாயார். அப்பா வழியில வந்தா பங்காளி, அம்மா வழியில வந்தா தாயார். இந்திரா நம்பார் தம்பின்னு கூப்பிட்டான். யார் தம்பி புடிடா ஓட்டம்
இந்திரனை பிடித்தடித்து சிறையில் வைத்து அவன் மட்டும் போல திரும்பி பார்த்தா அவன் சம்சார இந்திராணி ஜம்முன்னு யாரு கொண்டாடி ஜம்முன்னு இருந்தாலும் உங்களுக்கு புரியாது. அழகா இருக்கிறான். இந்திரா இந்த ராணி என் சொந்த ராணிக்கு தொண்டு செய்ய வேண்டும். போடாண்ண வீட்டுக்கு கிளம்புனா இந்த 4 பெண்கள் நாட்டி ஆடுங்க அது நீ அடுத்தது வாழ்வு. நமஸ்காரம். ஓடு சொல்லுதாபி அக்னியே ஓடு பவுனா ஓடு அடே எவனே ஓடி போயிட்டு முன்னேறி நிக்காத. பின்னாடி முன்னேறி வாசிப்படல நின்னா யமம் பார்வையா போடும். அதேதான் பின்னாடி வாசிப்படிக்கு போடா. அழைப்பினே எல்லாரும் சிறப்பிச்சா மொத்த பேரு கொண்டாந்து கடைசியாக வைகுண்டம் சென்றேன். வைகுண்டம் இடம் காலியா இருக்கு. 3 கோடு மட்டும் போட்டு வச்சுக்கிது. அந்த ஆளு தான் ஆளா காணும். எந்தெந்த வீட்டுல கூப்பிட்டுக்கிறாங்களோ அந்தந்த வீட்டுக்கு போயிருப்பாரு. போட்டு வச்சுக்குது. கூத்து பாக்குறதுக்கு கூட 2-3 வீட்டு போட்டுக்கிட்டாங்க. அதேதான் இதுக்கு எவன் சொந்தக்காரன் விடக்கூடாது. வைகுண்டத்துக்கு யாரடா? அந்த நாராயணன் நாரதன் வந்தான். அவனை பிடிச்சார். யாரா சொல்றாரோ ஐயோ அவர் எங்க தாத்தா தான். பேரன் அடிச்சோம்னா பாட்டம் வருவான். கொட்றா நாளுன்னா ஐயோ என்ன சா வச்ச உடனே தாத்தா வரமாட்டாரு. என்ன ஒண்ணும் பண்ண உலகத்துல சொத்த விடு நான் சொல்றேன். போயிட்டான். ஆனால் அந்த இரவனா எனக்கு தூக்கம் கிடையாது. ஒரு வேலை செஞ்சா அந்த வேலையை சீரா செஞ்சிடணும். நாராயணனை மட்டும் பிடிக்கல மற்றவனை பிடிச்சிட்டேன். நாளையில் புறப்பட்டியா என் தம்பி பார்த்தான் இரண்யாக்கரன். அண்ணா எல்லா வேலையும் நீயே செய்ய. மொத்த வேலையும் நீயே செய்ய. அரிய நான் போய் பிடிச்சாங்க. அந்த அரிய நான் முடிக்கிறேன் என்று என் தம்பி சென்றான். 15 நாட்கள் கடந்தன. அரியை பிடித்தானா சிறையில் அடைத்தானா இல்லனா தேடிங்கிறானா தெரியல. இந்த மந்திரி போனார் கூட அவர் வர்த்தம் கேட்போம். மந்திரி யாரே ஐயா என் தம்பி யாரையே சிறைபிடித்தானோ அரியை தேடினார். அவர் கிடைக்கல. அவன் திருட்டு பையன். ஆமா மறைச்சுக்குவான். அரி கிடைக்கல. அதனால பிள்ளைக்கு தொல்லை கொடுத்தான். தம்பி வருவான் என்று அவனுடைய மகன் பிரம்மதேவன் அமர்ந்து படைக்கும் சந்தியாவதன மேடையை கவர்ந்து சென்று கடலிலே மறைத்து விட்டார். சமுத்திரத்திலே மறைத்தார். சரியான மூலகாரன். அந்த மேடைக்கு மட்டும் உலக படைப்பே நின்று போயிருக்கு. தொழில் செய்ய முடியவில்லை பிரம்மனார். ஆமா அதனால தந்தையை கோரி அழுதான் பிரம்மன். அப்பா படைக்கு தொழில் செய்ய முடியவில்லை. சந்தியாவதன மேடை இல்லை அப்பா. உடனே அந்த மகாவிஷ்ணுவானவர் பிரம்மதேவன் வலது நாசியின் வழியாக வெண்பன்றி உருவம் எடுத்து குதித்து வெளியே வந்தார். நாராயணா வரலையா பன்றியா வந்துக்கிறான். வெண்பன்றி உருவம் கொண்டு வந்தார். பொன்னம்பலத்திலே தோன்றி பொன்னம்பலம்னா இந்த இடம் இங்கே தோன்றி சூரியகளை சந்திரகளை ஓடுகிறது நாசின் வழியாக. சூரியகளில வந்தானா சந்திரகளில வந்தானா? சூரியகளில வந்தான். வந்திருக்கிறான். ஏன்னா முழுவாமிக்கிற பெண்கள் இந்த மாதிரி படத்துக்குன்னு இந்த பக்கம் நாசி துவாரத்தில் மூசி விட்டோம்னா அது சூரியகடை. ஆம்பளை அண்ணாண்ட படத்துக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா பெண்பால். இந்த மாதிரி ஐதீகம் உண்டு. அந்த மாதிரி நாசியில பண்றியா வெண்பன்றி உருவம் கொண்டு வந்தார். பிரம்மதேவன் அவரிடத்தில் நடந்ததை உரைத்தார். அந்த சந்தியாவதன மேடை அமைத்து விட்டார் அல்லவா கடல்ல ஒழிச்சுட்டாரு. நடுவில் கொண்ட கட்டிதான் வருவான். கடற்கரை ஓரத்திலே வெண்பன்றி உலாவி கொண்டிருக்கிறது. தம்பி பார்த்து விட்டார். அந்த பன்றியை கதையால் ஓங்கி அடிக்கின்றார். அந்த பன்றி ஒண்ணு செய்யல. செத்து போயிருக்குமே. திருப்பி உத வாங்கி இருக்குது. அடிக்கிற அடியே வாங்குது. 15 நாள் இரவு பகல் ஓயாமல் அன்னம் மருந்தாமல் பன்றி அடித்தே ஓய்ந்து விட்டார். 15 நாளா தூங்கல, ஓய்வு இல்ல, சாப்பாடு இல்ல. மனுஷன் நிலையற்று போகுது. அப்படி ஓய்ந்திருக்க சமயம் பார்த்து வெண்பன்றியானது தன் கோரை பற்களால் உன் தம்பி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து குத்தி கிழித்து கொண்டு விட்டது. உன் தம்பி மாண்டு விட்டார். என் தம்பியை
யாரோ கொன்றார் அங்கோ அங்கோ என் தம்பியை பன்றியாக வந்த மாயவன் கோரை பக்கம் குத்தி கொண்டு விட்டார் கிழித்தானோ? வேற ஆயுதங்களே தேவையில்லைங்க. அந்த கோரை பற்களையே ஆயுதமாக பாவித்து கொண்டு விட்டார். ஆனா என் தம்பி இரண்யாட்சசா, என் உயிரே, என் மனவழியே, என் ரத்தமே, என்னை விட்டு போய்விட்டாயடா தம்பி பெருந்தோணா. உன்னை நம்பி இருந்தேனாடா தம்பி பெருந்துணையா. உன்னை மழையாக நம்பினேனே, அந்த வம்பான மாயனோ நம்ம செய்ய போது பாடி இழைத்தாயோ மடிந்தாயோ மம்மி தம்பியே. உன்னை எப்படா பாப்பண்டா ராஜா? இனிமே பார்க்க முடியாதுங்க. தம்பி உடையான் படைக்கஞ்சன் என்பார்களே, எதிராளிகள் உடைவாளை கொண்டு என் வலது கரத்தை துணித்திருந்தாலும் அஞ்சேன் அஞ்சேன். அட வலது கை போனா போது தம்பி இருக்கிறாயா என்று நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனே. என் தம்பி போய்விட்டானே, பன்றி கொம்பு மாறி பாய்ந்தாரோ இரண்யாட்சசா. ஆயுதங்களால் தாக்கினால் பிரவீன் என்னது பாரு புலிசா பைரன் பாய்ந்தவுடன் ஆயுதங்களால் என் தம்பி உடனை தாக்கினால் சொல்ல முடியாது. ஆயுதம் கூர் மங்கும். அப்பேர் கோட்டை என் தம்பியை அந்த நாராயண பந்தியா வந்து பல்லுல கீசானாயா? கோரை பல்லாலதான் கிழித்து கொன்றார். நம்ப முடியலையே. ஏன் சொல்றேன் தெரியுமா? எவ்வளவு பேர் பேச்சு முறைக்கு அண்ணான்னு கூப்பிடலாம், தம்பின்னு கூப்பிடலாம். அது வாய் வார்த்தையால் தான் சொல்ல முடியும். ஆனா கூட பிறந்த பொறுப்பு ரத்த பாசம் தான் ஆடவில்லை என்றால் ஆடுவன் பாருடே இரண்டாட்சசா ராஜா. என் துணை நான் பார்ப்பேன், பார்த்து என் துயரை
ஏய், சரண். என் தம்பியை கொன்றான் அந்த மாயவன் நாராயணன். என் தம்பியை கொன்ற நாராயணனை நான் கொள்ள வேண்டும். பழிக்கு பழி, வஞ்சத்திற்கு வஞ்சம். இரண்யாட்சசனை கொன்றால் அவன் அண்ணன் இரண்யங்கிறான். அவன் வருவான்னு அவன் தெரிஞ்சுதான் சாவடிச்சானா, தெரியாம சாவடிச்சானா? யமலோகத்துக்கு வாசிப்படியாங்கன்னு கேட்டுக்கின்னுக்கிறான் ஆடு. நாராயணனை விடக்கூடாது. படை சூழுங்கள். அந்த அறிவோடு அமல் புரிய வேண்டும். என் தம்பி மட்டும் அவுனா படைகள் இருந்தது, அரக்கப்படைகள் பேர் இருந்தா நாராவாயன் அரியோ நரியோ கரி மூஞ்சில் அவண்டியா பாக ஒரே பண்ணியா ஒரு 20-30 பண்ணியா பண்ணி பையன் அவனுக்கு புத்தி இல்லை. ஏ யார் யாரு என்ன குணமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மூளை வேலை செய்யும். நல்லவனா இருந்தா நல்ல புத்தி வரும். இந்த குறுக்கு புத்தி யோசனை பண்றான் பார், அவங்களுக்கு அந்த புத்தி தான் வரும், மட்டமான புத்தி தான் வரும். இவன் நல்லவனா இருந்தா நல்ல உருவம் எடுத்திருப்பான். கேவலம் மரத்தை தின்னக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து வந்தானே தெவுடியா பையன், அவன் வச்சுதான் நாராயணனா இந்த இரணியனா இரண்டிலே அரக்கர் மீது பகை பெருக்கமாய் கொண்டான். அவன் சாப்பாட்டுல மண்ணை போடுறோமா இல்ல, அவன் சொத்து ஏமாத்திக்கணுமா இல்ல, அவனுக்கு எங்களுக்கு விரோதமா இல்ல, அவன் முன்னாடி நான் வச்சுக்கணும், அவன் உட்காந்து சீஸ்தனா எங்க பாட்டு எங்க வேலை நாங்க செய்யறது. செவடியா பாணி அவன் ஏன் கேட்டான், எவையா வரான் குழப்பம் என்ன வழியே வரான்டான்னா மற்றவன் இழப்பமா இருந்தா வருவான், இவன் உஷாரா இருந்தா வரமாட்டான். என் தம்பி கொஞ்சம் 2ஆம் கட்டம் குழந்தை கொண்டானே கொண்டானே விடமாட்டேன். 2 பேரும் வர மாட்டீங்களா? சாப்பாடு கொஞ்சமா சாப்பிடணும், அதனால தான் கேஸ் டபுள் வராது. 3ஆம் தேதிக்காம நல்லா 7 பொருளோட ஓட்டிச்சிங்க. இங்கே அதிகமான சாப்பாடு நண்பர்கள் பிறகு இந்த சாப்பாடு போட்டு என்னன்னா இவ்வளோ தான் சாப்பிட்றியா? நானப்பா நான் கொஞ்ச நேரம் வேலை செய்கிற ஆள் கிடையாது, ராவபுரா வேலை செய்வேன். எப்பவுமே அதிகமாக சாப்பிட்டா மந்தமாக போடும். திட்டமாக சாப்பிட்டுப்பா குழந்தை நல்லா இருந்ததுன்னு கொஞ்சம் நெட்டி 3 கிளாஸ் அடிச்சான் பாயாசம். ஆயாசமாக காற்று வரலையாம் பாவம், காற்று மூக்கள் வந்து உயிராந்தா போதுன்னு நினச்சிங்கிறேன் நான். ஆகையால் அந்த நாராயணனை விடக்கூடாது.
அவனை கண்டவுடனே துண்டு இரண்டாக பண்ணிய பூச்சி அறுப்பாங்க வாரு பில்ல பில்ல பில்லியா இவனும் பண்ணிதானே அண்ணன் மாதிரி அடக்கணும். ஏன் என்ன சொல்றேன் என் தம்பிக்கு பிரேத கடனை முடி. ஆமாங்க, பிரேத கடனை அடைக்கலம் செய்யணும். பிதிர் கடனை முடிக்காத. அதாவது காரியம் செய்யக்கூடாது. காரியம் பண்ணாது. ஏன் காரியம் எழுந்தது தர்ப்பணம் பிடிக்க தண்ணீர்ல ஊத்துவா. அது கிடையாது. அது பிடிச்சு பிசைந்து பிழிஞ்சா துணி பிசிஞ்சா சொட்டும் தண்ணி வரும். இந்த செவிடா பையனை பிடிச்சு பிசிக்கிறேன் சொட்டும் ரத்தம். அந்த ரத்தத்தை கொண்டுதான் அங்கே நான் காரியம் முடிப்பேன். எல்லாரும் தண்ணீரால் தான் தர்ப்பணம் செய்வார்கள். ஆனா அரியின் உதிரத்தால் உன் தம்பிக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி செய்யல சூரன் என்று திருலோகமும் போற்றும் என் வீரம் விருதாக போட்டா. நான் ஆம்பளை இல்ல வெக்கத்து விடு சொல்றேன். அவனை சாவடிகளே நான் ஆண்டவன் அல்ல 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 பச்சை சொல்லனா நான் 9 பையன்டான். அவனை சாவச்சாடா நான் ஆம்பளை. அவனா அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் நானா பார்க்க வேண்டும். தேடுவோம் ஆகுவானா சித்து பையன் எங்க ஒன்னாலும் போவான். அவனை தேட அந்த பராமத்திரை திசை 4 திக்கு 8 சமுத்திரம் 7 பரவன் திரைக்கடல் சுழ் உலகத்திலே என்ன மாதிரி வீரர் இருக்கிறானா? என் மேல் சுருக்க பாஜாரு கலைவார் பாட்டு எழுதினார். ஐயா இது யார் பாட்டு பாடிக்கிட்டு பாஜாரு பாட்டு. ஆனா இங்க இவர் ஒரு இந்த பாட்டுல இந்த கடைசி வரையில வாத்தியார் பேர் வரும். தேவர்கள் யாவரும் இரவும் பகலும் எனக்கு யாவர் செய்திருவே தாழ்வுள்ள வரம் பெற்று இளைய சீர்கலவை கறிவரனை பல விதத்தில் யான் பிடிப்பேன் பார்வியன் பிரதி கணையை. இந்த பாட்டுல இருக்கிற மாதிரியா போனோம்னா தேவேந்திரனுக்கு வேலை கிடையாது, நீலாவதிக்கு வேலை கிடையாது, நாரதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா வரம் வாங்கிட்டுன்னு வந்துட்டான். வந்துடுச்சு பாட்டுல. அதுக்கப்புறம் பிரம்மாவோட வரம் பெறத்துக்கு வழி உண்டா? அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் பாடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, பணப்பாடம் பண்ணுவாங்க, உள்ளகிற சமாச்சாரத்தை எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போகுது காலம். அந்த அரியை பிடிக்க இளைய சீர் கலவை கரிய வரதனை பல விதத்தில் யான் பிடிப்பேன் பாரும் என் பிரதி கணையை. பிரதி கணனை சத்தியம் செய்யுங்க. சொல்லு பவன். நீ தப்பா பண்ணிட்ட. கை கட்டாது, கை தவங்க போடு. நல்ல மனுஷன் தம்பி அங்க செத்துட்டான்னு சொல்றதுக்கு நீ உயிர் போயிடுச்சுன்னு ஓடியாந்து பாரு. உன்ன மரியாதை தான் அவங்க சேவை. ஏன்னா நீ கூட செத்துருந்தா சந்தோஷப்படுறேன் நான். நீ சேவடா சொல்றதுக்கு ஆள் வந்தானு வந்துக்கிறப்பா. ஆமாங்க, உங்களுக்கு தெரியும் இல்ல? இல்லனா தெரியாது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப மம்தியாவா கரணானே அப்படி நீங்க செத்துக்கு உங்களுக்கு தெரியும் இல்ல? அப்ப ஒரு மாசம் போச்சுனா தெரியும். அப்ப போக மாட்டேனா போவீங்க. ஏன் அந்த நாராயணன் மிக்க வேண்டாம்?
அவனை கொண்டு அவனிட உதிரத்தான் மந்திரிகளே ஐயா நியாயமா இது இம்மா நேரம் என்ன சொல்லியிருந்தேன் அரிபடி போறேன் எங்க போறேன் இது நியாயமா இது இப்போ வேற எதுக்குன்னா போறீங்களான்னு ஒரு சந்தேகம் வந்து விட்டது என் வேலையே முதல் வேலை அரிய புடிச்சு சாவடிக்கணும் அரிய பிடிக்க போகிறீர்கள் ஆனா அவர் பிடிக்க முடியாது ஏன் அவர் சூதானவர் ஓ உன் தாயாதி சோமுகாசூரனை கொல்ல மச்ச அவதாரம் எடுத்தவரை கொன்றார் மீனா போய் தாயாதியை கொன்னான் உன் தம்பியை கொல்ல வெப்பந்தி அவதாரம் எடுத்தார் ஆமா உன்னை கொல்ல என்ன அவதாரம் எடுப்பாரோ தெரியாது எம கொல்ல அவதாரம் எடுப்பானோ கண்டிப்பா எடுப்பார் ஓ நியாயம்தான் அதனால ஒரு நியாயமாகறவன நேரா போய் அடிக்கலாம் இந்த திருட்டு பசங்கறான் பாரு எந்த சந்தில தடிப முத்திகான பொத்துன்னு போடுவானே தெரியாது ஆனா மாதிரி திருட்டு அயோக்கிய பசன் நாராயணன் அவனை சந்திக்க உன்னை கொல்ல என்ன அவதாரம் எடுப்பாரோ தெரியாது ஆதலினால் பிரம்மனை கோரி நீங்க சாகாவரம் பெற்று விட்டால் அவர் என்ன அவதாரம் எடுத்தாலும் உன்னை கொல்ல முடியாது ஏயா பிரம்மதேவன் நாராயணனுக்கு என்ன முறை மகன் உங்க அப்பனுக்கு சாவடிக்க வர முடியும்னா கொடுப்பானா கொடுப்பான் ஏன் நாராயணன் பிள்ளை பிரம்மா அப்பா நாராயணன் பிரம்மதேவனோட பேரன் நானு உனக்கு பாட்டன் அல்லவா பிள்ளைய பார்த்தா இன்பம் பேரனை பார்த்தா பேர் இன்பம் கண்டிப்பாக புறப்படுகிறேன் வரங்களை பெறுகிறேன் பிறகு வருகிறேன் பிரம்மனை கோரி தவம் செய்து விட்டால் நாராயணன் ஒன்றும் பண்ண முடியாது பிரம்மாவை கோரி தவம் செய்ய போகிறேன் எத்துணை ஆண்டு எத்தனை யுகமானாலே வரங்களை வராமல் வரமாட்டேன் நான் இல்லாத நேரத்திலே இந்த மணிமகுடம் தான் என் நாட்டின் கொற்றவன் யாரு ராஜா இதான் விடி 8 மணி எங்க வைக்கிற காலையில எங்க 200 ரூபாய்க்கு பிளாக்ல விக்கிறாங்களோ அந்த இம்மானாரும் அருமையான கதை பேசணும் ஒரு புண்ணியம் கை தரல நாட்டுக்கு தேவையானது இவன் சொன்ன பண்ணி தெரிஞ்சுங்க எதுக்கு காலன்பா எவ்வளோடா 200 ரூபாய் 25,000 இல்லாம நம்ம செய்ய முடியாது நாடக நடிகர்கள் எல்லோருக்குமே கஞ்சி ஊத்துற தெய்வம் தெருக்கூத்து கலைஞருக்கு இதான் மூடி போடாம முதல் வேஷம் வந்து பாத்துக்கிறீங்களா இல்ல இத்த கொண்டுமே எங்க வைக்க போற காலையில எங்க பிளாக்ல விக்கிறாங்க அடமான கடையில் வைக்கிறதுனால ஒரு மரியாதை நடந்துருக்குமாடா பாருங்க சரி ஆனால் ஒன்று என் மனைவி நீலாவதியானவன் நிறையமான தெருவிட்டு இருக்கிறார் ஆமா நான் இல்லாத தேவர்கள் அடியாரம் செய்ய முற்படுவார்கள் அவனை பாத்துக்கா பாத்துங்க புரியுதா மொத்தமா கையிலாக